பிரதோஷ காலத்தில் அதாவது மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை என்னை காக்க வேண்டும். மேலும் தனி ஒருவனான பத்மநாபன் அர்த்தராத்திரி முதல் நிசீத காலம் வரை அதாவது இரவு 8 மணியிலிருந்து 12 மணி வரை என்னை காக்க வேண்டும். ஸ்ரீவத்ச சின்னமுடைய பகவான் ஸ்ரீதரன் அபரராத்திரியில் அதாவது நடுராத்திரி 12 மணியிலிருந்து 2 மணி வரை காக்க வேண்டும். இரவு முடியும் சமயமான பிரத்யூஷ காலத்தில் அதாவது இரவு 2 மணியிலிருந்து 4 வரை வாள் ஏந்தி நிற்கும் ஜனார்த்தன பகவான் என்னை ஆபத்திலிருந்து காக்க வேண்டும். ஒவ்வொரு சந்திகளிலும் அதாவது 6 மணி 8 மணி 12 மணி 2 மணி 4 மணிகளிலிருந்தும் தாமோதரன் என்னை காக்கட்டும். காலமூர்த்தியும் உலகை நிர்வாகம் செய்பவனுமாகிய விஸ்வேஸ்வர பகவான் விடிகாலை என்றும் உஷக்காலம் என்றும் பிரபாத காலம் என்றும் சொல்லப்படும் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை என்னை ஆபத்திலிருந்து காக்க வேண்டும். நாராயணன் கையில் இருக்கும் கூர்மையான நுனி உடைய காலத்தை அழிக்கும் காலசக்கரம் நாற்புறங்களிலும் அக்னியை கக்கி சுற்றி கொண்டே இருக்கிறது. எப்படி மண்டிக்கிடக்கும் புற்களை ஒரு நொடியில் அக்னியானது பஸ்பமாக்கி விடுமோ அதுபோல பகவான் கையிலிருந்து புறப்பட்ட சக்கரம் எதிரிகளின் சேனைகளை ஒரு நொடியில் அடியோடு அழித்துவிடும். கதையே, நீ பெருமாளின் நெருங்கிய பிரியத்துக்கு பாத்திரமாக இருக்கிறாய். எதிரிகளை ஒடுக்குவதற்காக பெருமாள் உன்னை தொடும்போது கோடி மின்னல்கள் உருவாவது போல நெருப்பு துணுக்குகளை கிளப்பி கிளப்பி ஜொலிக்கின்றாய். குஸ்மாண்டர்கள், வைநாயகர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், பூதங்கள், கிரகங்கள் போன்ற எதிரிகள் என்னை நெருங்க விடாமல் அவர்களை துளைத்து எறியுங்கள். கிருஷ்ண பரமாத்மா வைத்திருக்கும் சங்கே, உயர்ந்த பாஞ்சசன்யமே, கிருஷ்ண பரமாத்மா தன் திருவாயால் ஊதும்போது நீ கொடுக்கும் பேரொலி பயங்கரமான ரூபமுடைய யாதுதானர், பிரமதர், பிரேதங்கள், மாத்ருகணங்கள், பிசாசர்கள், பிரம்ம ராட்சசர்கள் போன்ற தீவர்களின் இதயங்களை நடுங்கச் செய்து விடுகிறது. உயர்ந்த நந்தகம் என்ற மிக கூர்மையான வாளே, நீங்கள் உலகை படைத்த பரமாத்மாவின் ஆளுமையில் உள்ளீர்கள். பரமாத்மாவால் பிரயோகிக்கப்படும் நீங்கள் என்னுடைய சத்துருக்களின் கூட்டத்தை தூள் தூளாக்க வேண்டும். நூற்றுக்கணக்கான சந்திரனைப் போல பல கண்களை உடைய கேடயமே, என்னை கண்டு பொறாமைப்படுபவர்களின் கண்ணை மறைத்து விடுங்கள். கொடிய பாவங்களை செய்யும் சத்துருக்களின் கண்ணை பறித்து விடுங்கள். கிரகங்கள், தூமகேது போன்ற வால்நட்சத்திரங்கள் பொறாமை கொண்ட மனுஷ்யர்கள், மேலும் விஷ ஜந்துக்களான தேள், சர்ப்பங்கள், கோரைப்பல் கொண்ட புலி, நாய் போன்ற மிருகங்கள், பாபத்தால் அலையும் பூதங்கள், பாப காரியங்கள் போன்றவற்றால் என்னென்ன பயங்கள் உண்டாகுமோ அவை அனைத்தும் பகவானின் நாமத்தை கீர்த்தனை செய்வதாலும் பகவானின் ரூபத்தை கீர்த்தனை செய்வதாலும் பகவானின் அஸ்திரங்களை பற்றி கீர்த்தனை செய்வதாலும் விரட்டி ஒழிக்கப்பட்டு விக்னங்கள் ஒழிந்து நல்லது மட்டுமே நடக்கும். இது சத்தியம். வேதமே வழிபடுபவராகவும் வேதஸ்வரூபியாகவும் போற்றப்படுகிறார் கருட பகவான். விஸ்வக்சேனர் என்றும் பெயர் கொண்ட கருட பகவான் எனக்கு வரும் எல்லையற்ற துன்பங்களிலிருந்து காக்கட்டும். ஹரியின் நாமும் ஹரியின் ரூபமும் ஹரியின் வாகனமும் ஹரியின் ஆயுதங்களும் என்னை சர்வ ஆபத்துக்களிலிருந்தும் காக்கட்டும். மோக்ஷமடைந்த பார்ஷதர்களில் பூஷணமாக இருக்கும் கருட பகவான் என் புத்தி, புலன்கள், மனம், பிராணன் அனைத்தையும் காக்கட்டும். அழியாத ஆத்மாக்களாகவும் அழியக்கூடிய இயற்கையாகவும் உலகில் காணப்படும் அனைத்தும்